ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஒரு வழியாக பொங்கல் லீவெல்லாம் 1 வீக் சூப்பரான லீவுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்கூல் கிளம்பணுன்னா எப்போவுமே நானே 7:30க்கு எழுந்திரிச்சு இந்த 1 வீக்கில் நானே சோம்பேறி ஆகிட்டேங்க. அப்புறம் பசங்களை சொல்லவோ வேணும். காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் அவங்களுக்கு கூழ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்புக்கு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்காய் எல்லாம் நமக்கு காய் இருக்கிறதெல்லாம் போட்டு வதக்கிக்கணுங்க. அரைச்சதை இதில் ஊற்றிட்டு புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் வரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க பண்ணேன். கத்திரிக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையை நம்ம மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறமா வெந்ததுக்கப்புறம் அதையை எண்ணெயில் பொரித்து எடுக்கணுங்க. இது 2 காம்பினேஷன் சும்மா அல்டிமேட் டக்கராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு லன்ச். காலையில் பட்டர் போட்டு சூப்பராக ப்ரெட்டு 2 பேரும் சாப்பிட்டோங்க. அதோட லெமன் ஜூஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுப்புனதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கே இழுத்துடுச்சுங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கூட்டி தொடச்சி நம்ம துணியெல்லாம் காய போட்டு எல்லாம் வர்றதுக்கே டைம் ஊஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, லீவு கொடுக்கலாம், பட் 1 வீக் தொடர்ச்சியாக லீவு வந்தால் கொஞ்சம் போர் தாங்க. எங்கேயாவது பிளான் பண்ணி போகணும், வீட்லேயே இருந்தால் போர் தாங்க. எனக்கு என்னவோ ஆனுவல் லீவ் முடித்து பசங்க அடுத்த கிளாஸ்க்கு போன மாதிரி இருந்தது இந்த 1 வீக்கு. உங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க இந்த பொங்கல் லீவுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு என்னங்க, எப்பவும் இருக்கிற வேலை தான். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கப் டீயோட இன்னத்த நாளை நான் ஹாஃப் டே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பசங்க வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுங்க. ஓகேங்க, நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.